ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம் இப்போது அட்டகாசமான சோலோ லெவலிங் எபிசோட் 2 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காப்பாற்றி நின்றுட்டு இருக்கும்போது 2 மான்ஸ்டரை ஒரே வீட்டில் வெட்டிட்டு வந்து நிற்பான். இவன் தான் கிம்மு. இவன் என்னடா புதுசாக வந்திருக்கானே, இவங்க 2 பேருமே யூஸ் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் பிளான் பண்ணியிருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, பார்க்கு. அவன் தப்பிச்சு அந்த இடத்த விட்டு எல்லாருமே வெளியே வந்ததுக்கப்புறம் முன்னாடி இருக்க எல்லாருமே பார்த்து வா அப்படி சொல்லிட்டு வாய பொழந்து பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே பசியும் பட்னியுமா ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோ கிம்மு இவங்க எல்லாருமே வந்து நிற்கும் போது அங்கே ஒரு பொண்ணு இந்த கிம்மு கிட்ட ஓடி வருவா. கிம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வரும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ இவ யாரா புதுசாக இருக்கா, தெரிஞ்சவ மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ மைண்டையை யூஸ் பண்ணி இவ யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இவரோட பேர் ஜிஹி. இந்த ஜிஹியை பார்த்த நம்ம ஹீரோ என்ன இவ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுவும் இவங்கிட்ட தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, ஹீரோட பேர் ஹியோன். இந்த ஹியோனு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே இருக்கா. அங்கே பார்த்த ஹியோனை பார்த்த அந்த பொண்ணு யாரு இவனை கட்டி பிடிச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்போ பார்க் வந்து நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த பொண்ணு கிம்மு கிட்ட தான் பேசிக்கிட்டே இருப்பா. ஆனால் அந்த பார்க்கு இங்கே இவர் தான் லீ, இவர் ரொம்ப பயங்கரமான ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி பேசி பாராட்டிட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த பொண்ணு ஓ அப்படியா சரி வாங்க வாங்க எல்லாருமே வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டு போவா. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ இவ பார்த்தா நைஸாக நடந்துக்கிறா, ஆனால் ரொம்ப தப்பாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுலேயே வச்சுட்டு இருப்பான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டீங்களா எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, நீங்கள் தான் ஹீரோ அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அழுதுகிட்டு வரவேற்றுட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோ நைட்டு தூங்குறான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்க்கும் அந்த கிம்மும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து எந்திரிப்பா, ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்க போல இருக்கு, இங்கே எல்லாருமே பசியும் பட்டினியுமா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டு அப்படியா நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் என்ன ஆனாலுமே நம்ம கூட ஒன்றா இருந்து இது எல்லாத்தையுமே சமாளிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிம்மு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கிம்மு அப்படியா நீனும் நானும் ஒத்துமையா இருந்து இது எல்லாத்தையுமே சரிப்படுத்தணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். நாம ஹீரோவும் கண்டிப்பா நான் இதுக்காக என் உயிரை கூட தியாகம் பண்ண தயாரா இருப்பேன், அந்த சிலை ஏதோ திடீர்னு நம்ம இங்க எல்லாருமே வர வச்சு இப்படி ஒரு கேமுக்குள்ள அடைச்சி வச்சிருச்சு, நம்ம இதை டக்குன்னு இந்த உலகத்தை விட்டு வெளியே போய் ஆகணும் அப்படின்னு இவங்க 2 பேர் பேசி நம்ம ஹீரோ கிட்ட கை கொடுத்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இன்னொரு சிட்டிக்குள்ள போறாங்க. அங்க பெரிய பெரிய காப்ளின் சின்ன காப்ளின் நிறைய இருக்குது. அங்க உள்ள போய் பார்க்கு சீல்டை வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த மான்சரை. அது கத்திக்கிட்டு வழியில செத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பெரிய மான்சர் வந்து அட்டாக் பண்ண வரும். இங்க பார்த்தா கிம்மு நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் ஒரு ஸ்லைஸை போடுவான் பாருங்க. அவ்வளவுதான், அவ்வளோ பெரிய மான்ஸ்டர் அசால்ட்டா வெட்டி வீசிட்டு மாசா நிற்பான். அதெல்லாம் ரத்தம் தெறிக்க அசால்ட்டா கொண்டுட்டு ஹீரோ மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு பரவாயில்லையாப்பா நல்லா சண்டை போடுறியே, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ கிட்ட பார்க்க வந்து என்னங்க பண்றது, இதெல்லாம் போக போக ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே, கிளாஸ் ஏ பொருள் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசும்போது டக்குன்னு பார்த்தா அந்த சிஸ்டம் பாப் ஆகி உங்களுக்கு கிளாஸ் ஏல இருந்து நிறைய இது கிடைக்க போகுது, உங்களுக்கு என்ன டைட்டில் வேணும், கமாண்டர், வாரியர், ஆர்ச்சர், மெஜிஷியன், இந்த மாதிரி 4 வித்தியாசமான டைட்டில்லாம் கிடைக்குது. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க அந்த பார்க்குக்கும் அந்த கிம்முக்கும் சண்டை வருது. கிம் என்ன சொல்றான், ஆர்ச்சர் அதாவது வில்லம் போடுறவங்களை சூஸ் பண்ணுங்கிறான். பார்க்கு இல்ல கமாண்டர் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ள சண்டை பயங்கரமா போகுது. அவங்க அங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுப்பான். கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு பார்க்கு என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க, கமாண்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கேட்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இருறா பொறுமையா சொல்றேன்டா அப்படின்னு சொல்லும்போது கமாண்டர் தானே கேட்கும் போது நம்ம ஹீரோ இல்லடா நான் மெஜிஷியன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அது கேட்டு பாருக்கு என்னங்க மெஜிஷியன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே கிம்மு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ கமாண்டர்னா வெறும் ஆர்டர் கொடுக்கறது தான், நம்ம உள்ளே போய் சண்டை போட முடியாது, ஆனால் மெஜிஷியன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் பவரும் சரி மேஜிக் பவரும் சரி இது ரொம்பவே அதிகமாக இருக்கும், அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை சூஸ் பண்ணதை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு பாருக்கு இப்போ நான் என்ன டைட்டில் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு நான் சீல்டு வாரியர் டைட்டில் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டரையும் கொண்டனால அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கிடைக்குது மூட்டையா. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து அங்க இருக்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க வெளியே பார்த்தா ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தன் எனக்கு பசிக்குது எனக்கு அப்படி கொடுங்க அப்படி சொல்லிட்டு கிட்ட வருவான். அந்த பொண்ணு அப்படியே அந்த பண்ணை பாதியா பிச்சு கொடுக்கலான்னு போவா. அது அந்த ஜிஹி பொண்ணு தான், ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்தவ இப்போ பயங்கரமான வில்லி மாதிரி நடந்துக்கிறா. அங்க இருந்து பார்த்தா நம்ம ஹீரோ கிம் பார்க்க இவங்க எல்லாருமே சாப்பாடோட வந்தோன்னே இது வரைக்கும் வில்லி மாதிரி நடந்திருந்தவ வாங்க ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிம் கிட்ட இருந்து சாப்பாடை வாங்கி கொண்டு போவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இவங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு கண்ணாடி போட்டா வந்து நின்னா
என்ன டேய் போடாங்கிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பக்கம் போயிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பார்க்கும் நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா பாருங்க ஹீரோ நல்லவ மாதிரி நடந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ இவ்வளோ பார்த்துட்டு இவ ஒரு ராணி மாதிரி நடந்துக்கிறா, இவ இருக்க இடத்துல இவ தான் ராணியா இருக்குன்னு நினைக்கிறா போல இருக்கு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அங்க இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூட அந்த ஹியான் பொண்ணா இருந்தார் பாத்தீங்களா, அந்த பொண்ணு தனியா மூலையில உட்காந்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ நம்மால் அங்க இருக்கா அவகிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு இந்த சாப்பாடு நீ அவகிட்ட கொண்டு போ நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லும்போது புரிஞ்சுது அப்படி சொல்லிட்டு அந்த பார்க்கு சாப்பாடு வாங்கிட்டு அங்க போய்கிட்டு இருப்பானா. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த ஹியான் பொண்ணுகிட்ட கண்ணாடி போட்ட ஒருத்த வந்து இந்த பண்ணை வச்சுக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ யாரா அந்த சோடா புட்டி உன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ செம கடுப்புல இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அவன் நம்ம ஹீரோனுக்கு பண்ணு கொடுத்துருப்பான். அதை பார்த்துட்டு இங்க பார்க்கு என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்க போ நான் சொன்ன மாதிரியே செய்ய அப்படின்னு சொல்லும்போது அவன் கிட்ட போய்கிட்டே இருப்பான். அப்ப அந்த கண்ணாடி போட்டவன் நம்ம ஹீரோனுக்கு அப்படி சாப்பாடு கொடுக்கும்போது அவன் அந்த பண்ணை வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு இருப்பான். அந்த கண்ணாடி போட்டவன் நல்லா தான் பேசிட்டு இருப்பான். உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னா நான் சொல்றதை செய் அப்படின்னு ஹியோன் கையை பிடிச்சிட்டு பண்ணலாம் நான் சும்மா தர மாட்டேன், அதுக்குன்னு ஒரு விலை இருக்குது, இங்க எதுவுமே ஃப்ரீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் பார்க்க அங்க வந்து டேய் கையை விடுறியா இல்லை கையை உடைக்கவா அப்படின்னு சொல்லும்போது அவன் அசால்ட்டா பார்த்துட்டு இருப்பானா. அவன் ஓங்கி கையில ஒரு அடிப்பான் பாருங்க கராத்த மாதிரி. அடிச்சதுல அவன் எலும்பெல்லாம் அப்படி நொறுங்கி ஐயோ அப்படி சொல்லி கத்திட்டு இருப்பான். மறுபடியும் அவன் சட்டையை பிடிச்சி சும்மா அடிப்பான் பாருங்க, அடி தூக்கி வீசிடுவான். அதை அந்த ஜீக பொண்ணு பாப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்துக்குமே பின்னாடி நின்றுட்டு பண்ணு சாப்பிட்டுட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்க பார்த்தா அவனுக்கு மூக்குல எல்லாம் ரத்தம் வரும். ஐயோ ரத்தம் அப்படி சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டு அழுதுட்டு இருக்கும்போது அங்க வந்த பார்க்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அடிக்க போவானா. அப்போ அங்க இருக்க ஹீரோனு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பா. அப்ப அந்த ஜீகி பொண்ணு வந்து என்னடா ஆச்சு உன்னை யாரா அப்படி அடிச்சா, இங்க பாரு கிம் இப்ப நம்மளோட குரூப்ல ஒரு வயலன்ஸாரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், யாரையுமே அடிக்க கூடாது தெரியாதா, டேய் பார்க்கு ஒழுங்கா மன்னிப்பு கல்றா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு பார்க்கு அவன் என்ன செஞ்சான்னு அவன்கிட்டே கேளு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டு இருப்பா. அதை சொன்னோன்னே அதை கேட்டு இவளும் இதெல்லாம் நடந்தது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு என்னதான் இருந்தாலும் இப்படி அடிச்சிருக்க கூடாது, அவன் ஏதாச்சும் அவங்ககிட்ட பேச வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோடா புட்டிக்கு தான் அவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஜீகி பொண்ணு அவங்ககிட்ட போய் நான் வேணா அந்த பார்க்க அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீம் அப் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. அதை பார்த்து ஹியான் பொண்ணுக்கும் செம்ம கடுப்பாயிட்டு இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோ இதுதான் சரியான நேரம், நான் உள்ள பூந்து என்னோட வேலையை காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள பூந்து சும்மா மரண மாசு காட்ட போறான்ற மாதிரி உள்ள போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு அந்த ஜீகி பொண்ணு பார்த்து என்ன நீ ஒரு தப்பா நடந்துக்கிட்டவனுக்கு சப்போர்ட் பண்றியா, நீலாம் எப்படி இந்த குரூப்பை லீட் பண்ண போற, இந்த பாருங்க தப்பான ஆளுக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம குரூப்பே ஒரு ஆபத்துல மாட்டிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளுக்கு எதிராக பேச அவ நம்ம ஹீரோ பார்த்து கோவத்துல கத்திட்டு இருப்பா. என்ன பண்றதுன்னு தெரியலையே எல்லாருமே குசுன்னு பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு அந்த ஜீகு பொண்ணுக்கு ஆப்போசிட்டா கூட்டமே பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ பிளானை மாத்திட்டு நானும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன், அது கொஞ்சம் முன்னாடி விசாரிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சமாளிச்சிருவா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் என்ன இப்போ புரிஞ்சுதா அவன் மேலதான் தப்பு, இங்க என்னோட ஹீரோன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஹீரோவா மாறிடுவான். அதை பார்த்துட்டு அவளும் ஐயோ இவன் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீக பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி யோசிப்பான் பாத்தீங்களா அவர் ராணி மாதிரி உட்காந்துட்டு எல்லாத்தையுமே ஆளணும்னு நினைக்கிறான்னு. அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இங்க ராஜா கிங்கு நான் மட்டும்தான், என்ன மீறி எதுவுமே நடக்காது அப்படின்னு அவளோட கிரீடத்தை எடுக்கிற மாதிரி நம்ம ஹீரோ எடுத்துருவான். அதை பார்த்து அவளுக்கு என்ன பண்றதுனே புரியாது. எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஜீகி பொண்ணோட ஆட்கள் மட்டும் கூட ஒரு 2 பேர் இருப்பாங்க, அவன் மட்டும் இந்த சோடா புட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்க்கிட்ட என்ன ஹீரோசம் சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஜீகி பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து ஏதாச்சும் பண்ணணுமே யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ண நைட் ஆயிடுது. அங்க டேபிள்ல நம்ம ஹீரோவும் ஹியான் பொண்ணு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த ஹியான் பொண்ணை நம்ம இதுக்கப்புறம் ஹீரோயினே கூப்பிடலாம். ஹீரோயினி கிட்ட நம்ம ஹீரோ வா வந்து உட்காரு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, யாருமே எனக்காக இல்ல, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசும்போது அதுக்கு நம்ம ஹீரோயினியும் ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தான் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா திமிரு பிடிச்ச தங்கச்சி அவாட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்க பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோடைய தங்கச்சி பப்ளிக் அம்லாம் போட்டுட்டே அண்ணா காசு காலியாச்சுடா காசை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அதிகாரமா பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ இங்க ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ஓ அப்படியா நீங்க ரொம்பவே நல்லவர், எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு வெளியே சொல்ல மாட்டா, மனசுக்குள்ள அப்படி யோசிச்சுட்டு இருப்பா. நம்ம ஹீரோ இவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி கூட வச்சுக்கணும், இவகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படின்னு பார்த்து அந்த ஜீகி பொண்ணு இருக்கா பாருங்க, அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துருவா. ஹீரோ கிட்ட வரும்போது அதே நேரம் நம்ம ஹீரோயினி அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்க ரொம்ப திறமையானவராக இருக்கீங்க, நான் முன்னாடி தப்பு பண்ணிட்டேன், அவனை நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தவ நான் உங்க கூட எப்போதுமே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பச்சைக்கன்னு கிஸ்ஸா கொடுத்துருவா. இது
பயங்கரமான ட்விஸ்டா இருக்கு, பயங்கரமான நல்லா இருக்காளே அப்படின்ற மாதிரி செம ட்விஸ்டா இருக்கு. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த மெஜிஷியன் டைப்பை சூஸ் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அதனால கையில நெருப்பெல்லாம் வர வச்சு நம்ம ஹீரோயினி கிட்ட காட்டிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோயினி ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ இவ்வளவு மெஜிஷியன் தானே, ஆமா உன்னோட பவர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோயினி இதுதான் என்னோட பவர், ஆனா இது எப்படி இருக்கும்னு எனக்கு இன்னும் கண்ட்ரோல் பண்ண தெரியல, இதுக்கப்புறம் தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மைண்டை யூஸ் பண்ணி இப்ப பாக்குறான். இப்ப தெளிவா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவகிட்ட பயங்கரமான மேஜிக் பவர் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ இவ சாதாரண ஆள் இல்ல, இவளுக்கு பின்னாடி பயங்கரமான ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம சாக்காவான். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் தாங்க செம்ம ஆக்ஷன் பேக் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சும்மா மரண மாசம் காட்ட போறான். இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.